வருங்கால அரசாங்க அதிகாரிகளே, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐஏஎஸ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமான்றது வந்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் இருக்கக்கூடிய பாஸ் கொஸ்டின்லாம் போன இதில் பார்த்துருப்பீங்க. நம்ம சயின்ஸில் இருக்கக்கூடிய வினாக்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்றது அந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். 6வது புக்கில் இருக்கக்கூடிய முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வினாக்களுடைய தொகுப்பில் வந்து பார்க்க நம்ம பார்க்கலாம். இதை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே சார். ஃபஸ்ட்டு போவோமா? கிளாஸ் உள்ள போகலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது நீலகிரி வரையாடு. சரிங்களா? நீலகிரி வரையாடு என்பது என்னது? தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு. தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை எது? மரகத புறா. மரகத புறா. சரிங்களா? பறவை. சரிங்களா? மலர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலர். சரிங்களா? அடுத்து மாநில மரம், தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை மரம். பனை மரம். சரிங்களா? பனை மரம் இருந்தால் என்ன இருக்கும்? அந்த இடத்துல நிலத்தடி நீர் சத்து என்பது, நிலத்தடி நீர் மட்டம் என்பது அதிகமாக இருக்கக்கூடியது. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்து பார்க்கலாமா? அதிகமாக உள்ள புரதம், அதிகமாக புரதம் உள்ள உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ். சரிங்களா? அந்த சோயாபீன்ஸில் அதிகமான புரோட்டீன்கள் இருக்குது. சரிங்களா? இந்த புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு வலுவை சேர்க்கக்கூடியது. சரிங்களா? ஆற்றலையும் கொடுக்கும், ஆற்றல் மற்றும் வலிமை. சரிங்களா? ஓகே. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிராம் புரோட்டீன் வந்து இருக்கணும். சரிங்களா? தேவையான 40 கிராம் புரோட்டீனுடைய அளவு வந்து என்ன பண்ண நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் ஆகணும். உடலுக்கு தேவையான புரோட்டீன் அளவு 40 கிராம் அன்றாட தினசரி வாழ்வில். சரிங்களா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், தானியாங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படுதுன்னா ஓடோமீட்டர். சரிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓடோமீட்டர்ன்றது, ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது தானியாங்கி வாகனத்தை கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படுதுன்னா ஓடோமீட்டர். அடுத்து போவோமா? அடுத்து பாருங்கள், 1890 பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது மெட்ரிக் அல்லது திட்ட அளவுகள், அதாவது எஸ்ஐ அளவுகள். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் செட்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ்ஐ திட்ட அளவுகள். எல்லா நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவுகள் யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக ஒரு பொதுவான அளவு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திட்ட அளவுகளை உருவாக்க. இந்த திட்ட அளவுகளை உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. 1790 உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோலை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிறார். நீளத்தை எந்த அலகால எஸ்ஐ அலகு என்னது? நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு என்பது மீட்டர். சரிங்களா? அப்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுகோலை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? வில்லியம் பெட்வெல். வில்லியம் பெட்வெல் தான் என்ன பண்ணியிருக்காரு? இந்த நீளத்தை அளக்கக்கூடிய அளவுகோலை வந்து கண்டுபிடித்திருக்கார். சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போவோமா? பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம் எது? பாரிஸ். சரிங்களா? கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. பாரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம். அடுத்து பாருங்க, 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் மற்றும் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோக தண்டின் நிறைக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த விஷயம் என்னது பார்த்தீங்கன்னா இந்த உலோக கலவையினுடைய விஷயங்கள் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கலாம். பிளாட்டினம் இரிடியம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்கக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்த விஷயம் போகுமா? அடுத்த விஷயம் பாருங்க, பூமி மேற்கில் இருந்து கிழக்காக தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? எந்த வானியலாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா. சரி, அந்த ஆரியப்பட்டா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு வானவியல் அறிஞர். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க, மேற்கிலிருந்து கிழக்காதான் பூமி சுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். சரிங்களா? ஆரியப்பட்டா சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த ஆரியப்பட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதினார். இவர் குப்தர் காலத்தில் வாழ்ந்தவர். நம்ம இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியப்பட்டா செயற்கைக்கோள். அந்த செயற்கைக்கோள் எப்போ ஏவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 ஏப்ரல் 19. சரிங்களா? ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியப்பட்டா. இந்த அறிஞருடைய நினைவாகத்தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த செயற்கைக்கோளானது ஏவப்பட்டது. ஓகே, அது எங்கே ஏவனாங்க அப்படின்னு பார்த்தா சோவியத் ஒன்றியத்தில் ஏவுனாங்க. நம்ம இந்தியாவில் ஏவலை. சரிங்களா? சோவியத் ஒன்றியம், இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யா, சோவியத் ஒன்றியம்.
சோவியத் ஒன்றியத்தில் என்ன பண்ணிருக்காங்க, அதை எழுதியிருக்காங்க. சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் ஏவப்பட்டது 1975 ஏப்ரல் 19. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்து பாருங்க, நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னா நான் கொடுத்துருக்காங்க. பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயங்கும் அப்படி இயக்கம் தான் வந்தது. இப்போ ஒன்றும் இல்லை சார், ஒரு பொருள் வந்துருக்கு, நேர்கோட்டு இயக்கம் நேராக போகிறது. சரிங்களா? வேற ஒன்றுமே கிடையாது, நேர்கோட்டு இயக்கம். இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க, நடக்கும் மனிதன். மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நடக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தானே கீழே விழக்கூடிய பொருள், அது என்ன பண்ணும், தானே கீழே விழக்கூடிய பொருள் வந்து கிராவிட்டி போர்ஸ்னால பண்ண நேராக தான் விழும். சரிங்களா? அப்போ இது நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஞாபகம். எடுத்துக்காட்டு என்பது நடக்கும் மனிதன், தானே விழக்கூடிய ஒரு பொருள். அடுத்து வளைவு பாதை இயக்கம். சரிங்களா? பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா பந்து வீசுதல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. எடுத்துக்காட்டு நீங்கள் பவுலர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்ப்பீங்க. இதில் இன்சிங் அவுட் சிங்லாம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பந்தானது தன்னுடைய நிலையை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாங்க இல்லையா, வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அப்போ பந்தினை வீசுதல் என்பது ஒரு வளைவு பாதை இயக்கமானது. ஓகேங்களா? அடுத்து போகுமா? வட்டப்பாதை இயக்கம். சரிங்களா? வட்டப்பாதை இயக்கம்ன்றது ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நூலில் கட்டி என்ன பண்ணுவோம், சுற்றுவோம். அப்போ ஒரு அச்சு என்று மையமாக வச்சு என்ன ஆகுது, சுற்றுது. சரிங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாதை இயக்கம். ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கும், அதனால் கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டப்பாதை இயக்கம். அதனால் போச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தற்சுழற்சி இயக்கம். தற்சுழற்சி இயக்கம் என்றால் ஒரு அச்சை பற்றி கொண்டு சுழல வேண்டும். சரிங்களா? நம்ம பூமி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி சாஞ்சிருக்கு, 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. சரிங்களா? நம்முடைய பூமி. பூமியானது ஒரு அச்சை மையமாக வச்சு தான் சுற்றுது. அப்போ அதான் தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல், இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பரத்தினுடைய இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பாருங்க, அலைவு இயக்கம். எடுத்துக்காட்டினா ஒரு தனி ஊசல். அலைவு இயக்கம்னா என்னது சார், வந்து ஒரு கல்லை கட்டி இது பண்ணிடும் போது இதை வந்து ஆட்டி விடுறோம் அப்படின்னா இப்படி போகும், அப்படியே ஸ்லோவாக திரும்பி இந்த பக்கம் மூவ் ஆகும், திருப்பி என்ன பண்ணும், திருப்பி வந்து பயனிலைக்கு வந்து அடைஞ்சிடும். ஓகேங்களா? இதான் சொல்லுவாங்க அலைவு இயக்கம் சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் ஆகுது, தனி ஊசலில் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. அடுத்து வந்து பாருங்க, ஒழுங்கற்ற இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா ஒரு ஈயின் இயக்கம் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக். ஒரு ஈ என்ன பண்ணோம், சும்மா இருக்கும்போது அப்படி இப்படி சுற்றிட்டே இருக்கும். சரிங்களா? அங்கங்கே போய் என்ன பண்ண வந்துட்டே இருக்குதா வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஈயினுடைய இயக்கம். அடுத்து பாருங்க, அலைவு இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தனி ஊசல் தான் அலைவு இயக்கத்துக்கான பார்த்தோம், அது ஒரு கால ஒழுங்கு இயக்கம் தான். சரிங்களா? அது வந்து சரி, இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, கால ஒழுங்கு இயக்கம் அனைத்தும் அலைவு இயக்கம் அல்ல. சரிங்களா? ஆக்சிலேட்டரி மோஷன் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பீரியாடிக் மோஷன் இஸ் நாட் ஆல் ஆக்சிலேட்டரி மோஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரவு பகல் தோன்றுது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால ஒழுங்கு இயக்கம். சரி, ஆனால் அது வந்து அலைவு இயக்கத்தினால தோன்றுது கிடையாது. பூமி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வருது. சூரியன் என்ன பண்ணுது, பூமி வந்து சூரியனை பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து என்ன பண்ணுது, ஒரு நீள்வட்ட பாதையில், சரிங்களா, வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. இது வந்து பார்த்தா சுற்று வரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது, 24 மணி நேரம் ஆகுது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால ஒழுங்கு இயக்கம் தான். ஆனால் இது வந்து அலைவு இயக்கம்னால சொல்ல முடியுமா, கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், அப்போது அலைவு இயக்கம் என்பது கால ஒழுங்கு இயக்கம் தான். ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கம் அல்ல என்றதை ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? புரிஞ்சு படிங்க சயின்ஸே. ஓகேங்களா? அடுத்த விஷயம், உசேன் போல்ட், மின்னல் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 9.8 செகண்ட்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரீச் பண்ணிடுறாரு. அதனால இவர் என்ன சொல்கிறாங்க, உசேன் போல்ட். சரிங்களா? மின்னல் போல்ட் என்பவர் சொல்கிறாங்க. சரிங்களா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் இல்லையே இருக்குது. சீரான வேகத்தில் இயங்குச்சுன்னா அது சீரான இயக்கம். மாறுபட்ட வேகத்தில் அது இறங்கிச்சுன்னா அது சீரற்ற இயக்கம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்து, தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிறுத்தை. அதனுடைய இதுவும் வந்து கேட்பாங்க, 112 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? கிலோமீட்டர் பர் ஹவர். அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடக்கூடியது எது, இந்த தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடக்கூடியதுனா சிறுத்தை. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, துணி துவைக்கும் இயந்திரம் ஈரத்துணியில் இருந்து நீரினை வெளியேற்ற என்ன விசை பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய விலக்கு விசை, சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் என்ன இது யூஸ் ஆகுது, ஃபோர்ஸ் அப்படின்னா சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? மைய விலக்கு விசை.
ஓகேங்களா? அடுத்து நீரில் உள்ள நுண்கிருமிகளை அழிக்க பயன்படுதுன்னா யூவி ரேஸ், சரிங்களா? புற ஊதா கதிர்கள், சரிங்களா? நீரில் உள்ள நுண்கிருமிகளை அழிக்க பயன்படுதுன்னா இந்த புற ஊதா கதிர்கள். அடுத்து பாருங்க, குடிப்பதற்கு நீரில் உள்ள மாசுகள் நீக்கப்பட்டு சுத்தரிக்கப்படும் முறை எது? எது சவ்வீடு முறவல், ஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? நம்மளுடைய வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சுத்திகரிப்பு வேலைகள்லாம் பார்ப்பாங்க. எதிர் சவ்வீடு பரவல் எல்லா வீட்லையுமே பார்த்தீங்கன்னா எதிர் சவ்வீடு பரவல்ன்றது போட்டுட்டு க்ளீன் பண்ணி தான் வந்து வாட்டரை குடிக்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, நீரில் வாடும் விக்டோரியா அமோசோனிகா இலையினுடைய விட்டம் எக்ஸாம்பிள் கேட்க வேண்டிய விஷயம் தான். அது 3 மீட்டர் 45 கிலோ எடையை கூட தாங்குமா. அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குமா, சரிங்களா? அதில் 45 கிலோ எடைனா அந்த 45 கிலோ எடைக்கு தேவையான ஒரு பொருளோ இல்லை மனிதர் யாரோ 45 கிலோ இருக்காங்கன்னா அவங்களை வச்சு தூக்கி போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அது தாங்குமா. எந்த இலை? விக்டோரியா அமேசோனிகா, சரிங்களா? ரொம்ப அமேசிங்கான விஷயமா இருக்குது, சரிங்களா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தாவரத்தினுடைய வகைப்பாடு என்பது பூக்கும் தாவரம், பூவா தாவரம். பூவோட வச்சு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 2 இதுவாக சொல்லுவாங்க, சரிங்களா? பூக்கும் தாவரம், பூவா தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கும் தாவரம் அப்படின்னா அல்லி, தாமரை. பூவா தாவரம் என்பது ரிக்ஷியா, சரிங்களா? பூவா தாவரம் என்பது ரிக்ஷியா. அடுத்து வந்து பார்த்தா லைக்கோபோடியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து விதையை வச்சு 2 வகையாக பிரிப்பாங்க. விதையினுடைய அமைந்திருக்கும் தன்மையை வைத்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் என்பது மூடிய விதை தாவரம். மூடிய விதை தாவரத்தை எது எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம்? இல்லை மாம்பழம் பார்த்துருவீல, அதாவது மூடிய விதையை கொண்டது தான், சரிங்களா? ஜிம்னோஸ்பெர்முக்கு வந்து என்ன சொல்லலாம்னா சைக்கஸ், சரிங்களா? ஜிம்னோஸ்பெர்ம் என்ன சொல்லுவாங்க? சைக்கஸ், திறந்த விதை தாவரம். ஓகேவா? அப்போ மூடிய விதை தாவரம் என்பது ஆஞ்சியோஸ்பெர்ம், திறந்த விதை தாவரம் என்பது ஜிம்னோஸ்பெர்ம் என்றதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து உலகின் மிக நீளமான நதி எதுனா நைல் நதி, சரிங்களா? அதனுடைய கிலோமீட்டரோட அளவு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அது 6650 6650 கிலோமீட்டர், சரிங்களா? இந்த நைல் நதி வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம் என்பது எங்கு தோன்றிச்சு அப்படின்னா அந்த நைலினுடைய ஆற்றங்கரையெல்லாம் தோன்றிச்சு, ஓகேங்களா? அதெல்லாம் ஆற்றங்கரையை சில நாகரிகங்களின் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றங்கரையெல்லாம் சொல்லுவாங்க நாகரிகங்களின் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ எகிப்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பாயுது. அது மட்டும் இல்லாமல் சூடான் என்ற நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நதியானது டிராவல் ஆகுது, சரிங்களா? நைல் நதி. அதனால எகிப்து நாகரிகம் தோன்றியது நைல் நதியில் தான் தோன்றுச்சு. ஓகே, அடுத்து இந்தியாவினுடைய மிக நீளமான நதி எது? கங்கை நதி, 2525 2525 கிலோமீட்டர், சரிங்களா? இது இந்தியாவினுடைய மிக நீளமான நதி. சரி, தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. தென்னிந்தியாவினுடைய மிக நீளமான நதி தென்னிந்தியாவினுடைய மிக நீளமான நதி எது? கோதாவரி என்றதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, தாமரை நீரில் மிதக்க காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் தான் காரணம், சரிங்களா? இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளினால தான் அது தண்ணியில் வந்து பார்த்தோன்னா மிதந்துட்டு இருக்கு. அப்போது தாமரை நீரில் மிதக்குதுன்னா காரணம் அதனுடைய இது தண்டு தண்டு உடச்சின்னா வச்சுக்க பார்த்தா சின்ன ஓல் மாதிரி இருக்கும் அது உள்ளே, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த காற்று இடைவெளிகள் மூலமாக தான் என்ன பண்ணுது? அது நீரில் மிதந்துட்டு இருக்கு, சரிங்களா? அப்போது இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் மூலமாக தான் தாமரையானது நீரில் மிதந்து கொண்டு இருக்கிறது. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் இது அப்படின்னு கேட்குறாங்க. மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள், சரிங்களா? ஒரு பாக்ஸ் கொஸ்டின், சரிங்களா? உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் கேட்கலாம். மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள், சரிங்களா? ரொம்ப மாசா தோன்றி இருக்கு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. அடுத்து உலகினுடைய ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவின் அமேசான் காடுகள், சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்க? அமேசான் காடுகள் சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் என்ற ஒரு நதியும் இருக்கு. அமேசான் நதி. இந்த அமேசான் நதி என்பது உலகில் 2வது நீளமான நதி, 2வது செகண்ட், சரிங்களா? லாங்கஸ்ட் ரிவர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் நதி, சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் காடுகளை பற்றி வேற என்ன சொல்லலாம்? பூமியினுடைய நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பூமியின் நுரையீரல். அப்போ இந்த உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜன் தேவையை வந்து பார்த்தோன்னா அதுதான் பூர்த்தி செய்யுது. அதனால சொல்கிறாங்க பூமியினுடைய நுரையீரல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க.
அடுத்து மணல் குண்டுகளான மிகப்பெரிய இந்திய பாலைவனம் எதுனா தார் பாலைவனம். சரிங்களா? இந்த தார் பாலைவனம் எங்கே இருக்குதுன்னா பெரும்பான்மையான வந்து ராஜஸ்தானில் தான் இருக்குது. ஏன்னா உங்களே தெரியும் பாலைவனம் அப்படின்னாவே அங்கே சென்டிமீட்டருடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் மழை அளவை விட ரொம்ப கம்மியாக பெய்யும். 25 சென்டிமீட்டர் கம்மியாக பெய்ச்சுனாவே அங்கே பாலைவனங்கள் என்பது உருவாகிவிடும். ஓகேங்களா? அடுத்து இந்த தார் பாலைவனமானது எந்தெந்த பகுதியில் பரவி உள்ளதுன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். எங்கே இருக்கு பாருங்க. ராஜஸ்தான் மாநிலம், ராஜஸ்தான் மாநிலம் வடமேற்கு இந்தியாவிலும் பஞ்சாப் சிந்து மாகாணம் அண்ட் கிழக்கு பஞ்சாப், இந்த சிந்து மற்றும் கிழக்கு பாகிஸ்தான்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பரவி இருக்கு. சரிங்களா? அப்போ 20 சென்டிமீட்டர் விட கம்மியாக பெஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? பாலைவனங்கள் உருவாகக்கூடும். சரிங்களா? இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மழை பெய்யக்கூடிய பகுதி எதுனா ஜெய்சால்மர். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் மழை தான் பெய்யுது. அதனால் வந்து இந்தியாவிலே ரொம்ப வறண்ட பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர், குறைவான மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படின்னா ஜெய்சால்மர். இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. சரிங்களா? அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை சாடாதுன்னு வச்சுக்கலாம். அப்போது முதல் திங்கட்கிழமை. சரிங்களா? அந்த சனி ஞாயிறு திங்கள், அப்போ திங்கட்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வளரும் நிலையில் அதிவேகமாக வளரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில். சரிங்களா? அப்போ அது வந்து பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விதைகள் என்பது ஊன்றி ரொம்ப நாள் ஆகும். சரிங்களா? புதைச்சி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சி. அப்போது வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடியது இந்த மூங்கில். ஓகே, அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து சிங்கப்பூரில் உள்ள பறவைகள் பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஜிராங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஜிராங் பறவை சரணாலயம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? எங்கே அமைந்துள்ளது? சிங்கப்பூரில் அமைஞ்சிருக்கு. இதில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டி நிரம்பிய பெரிய கூண்டுகளில் 0 டிகிரி செல்சியஸ் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எக்ஸாம் என்ன கேட்கும்போது சிங்கப்பூரில் உள்ள பறவைகள் பூங்கா தான் ஜிராங் என்பது எங்கே இருக்குன்னா கேட்டாங்கன்னா எங்கே சொல்லுவீங்க? சிங்கப்பூர்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இல்லை பனிக்கூட்டில் வந்து பார்த்தா வச்சுருக்காங்க. சரிங்களா? பென்குயின் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து போகுமா? விலங்கு பருவ மாற்றம் காரணமாக ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது அப்படின்னா வலசை போதல், சீசனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த பறவைகள் என்பது வெப்பநிலை அதிகமானாலும் போகும். அது மட்டும் இல்லை இனப்பெருக்கத்துக்காக கூட என்ன பண்ணும்? இனப்பெருக்கத்துக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா வலசை போதல் என்றது பண்ணும். சரிங்களா? வலசை போதல் வந்து பார்த்தீங்கன்னா பருவ மாற்றம் காரணமாக தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். சரிங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது நம்ம தமிழ்நாட்டில் சில பறவைகள் சரணாலயங்கள் இருக்குது. அதில் கொடுத்துருக்காங்க. இந்த பறவைகள் சரணாலயம் வந்து எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். சரிங்களா? அந்த வேடந்தாங்கல் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டம்லாம் இருக்குது. சரிங்களா? ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் என்ன கேட்டாங்கன்னா வேடந்தாங்கலுக்கு வந்து ஒரு பொறுத்துக்க கேட்குறாங்க, செங்கல்பட்டு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து கோடியக்கரை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்குது. கூந்தன்குளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கூட தெரிஞ்சு வச்சு இதெல்லாம் பறவைகள் சரணாலயம். வேடந்தாங்கல், செங்கல்பட்டு, கோடியக்கரை, நாகப்பட்டினம், கூந்தன்குளம், திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலியில் வந்து கூந்தன்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கும் சரி அவங்களுடைய அங்கே டெத் ஆனாலும் சரி பட்டாசுகள் என்பது வெடிக்க மாட்டாங்க அங்கே. சரிங்களா? அந்த மாதிரி அவங்க ரூல்ஸ் போட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து சைபீரியா ரஷ்யாவிலிருந்து பறவைகள் வேடந்தாங்கலுக்கு வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது சைபீரியா நாட்டு இருந்தும் ரஷ்யா நாட்டு இருந்தும் என்ன பண்ணுது? வேடந்தாங்கலுக்கு பறவைகள் வந்து வலசை போதல் காரணமாக வருகிறது. சரிங்களா? இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து குளிர்கால உறக்கம் எடுத்துக்காட்டு எதுனா ஆமை. இல்லை, அந்த ஆமை வந்து பார்த்தீங்கன்னா குளிரை வந்து தவிக்கணும், அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி விட்டு உறக்கத்தில் ஈடுபடும். அப்போது குளிர்கால உறக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமை. அடுத்து கோடைக்கால உறக்கம் என்பது என்னன்னா நத்தை. சரிங்களா? நத்தைகள் என்ன சொல்லலாம்? மில் உருளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மில் உருளைகள் என்ன பண்ணால் வெப்பத்தை தாங்க முடியாது, அதனால கோடை காலத்தில் உறங்க போயிடும். வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடு நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடும். அப்போது இந்த நத்தை என்பது என்னது? கோடைக்கால உறக்கம். அது மட்டும் இல்லாமல் மண்புழு கூட வந்து பார்த்தீங்கன்னா
கோடைக்கால உறக்கத்துக்கு வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்து எது எப்பொழுதும் நீர் அருந்துவதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அது நீரே சாப்பிடாதான் கங்காரு எலி. உண்ணும் உணவில் இருந்தே அதற்கு தேவையான நீரை எடுத்துக்கொள்ளும். சரிங்களா? கங்காரு ரேட். சரிங்களா? அப்போ உண்ணக்கூடிய உணவுலேருந்து அதில் நீர் சத்துக்களை அது எடுத்துக்குமா. சரிங்களா? அப்போது சரி ஓகே சார், இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாலைவனத்தில் வாழக்கூடாது. அப்போ நீருங்கிறது கிடைக்காம போயிடலாம். அதனால என்ன பண்ணும், சாப்பிடக்கூடிய உணவுலேருந்தே நீர் சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலைவன கப்பல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒட்டகம். பாலைவன கப்பல் எது? பாலைவன கப்பல் எது? ஒட்டகம். இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ஒட்டகம் என்ன பண்ணும், தனக்கு தேவையான நீர் என்ன பண்ணோம், வயிற்றுலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைப்பது எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. சூரிய திரைப்பூச்சி, சன்ஸ்கிரீன் கோட்டிங். சரிங்களா? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை தோல் பளபளப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த சன்ஸ்கிரீன் கோட்டிங்கை வந்து போடுவாங்க. ஆனால் அது போட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டியே உற்பத்தி ஆகாது. விட்டமின் டி என்பது நம்ம உடம்புல உற்பத்தி பண்ண முடியாது. சூரிய ஒளி வைட்டமின் சொல்லுவாங்க அது. அப்போ சூரிய ஒளியிலிருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சூரிய ஒளி. சூரிய ஒளியில் இருந்தால் நம்ம நல்லா கிடைக்குது, வைட்டமின் டி கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ இது தடவை என்ன ஆகும், சூரிய ஒளி பட்டாலும் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. விட்டமின் டி என்பது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புனுடைய ஸ்ட்ராங்குக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் விட்டமின் டின்றது படணும். சரிங்களா? அதுவும் காலை வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட நிற்கிறது ரொம்ப நல்லது. அப்போ நான் சன்ஸ்கிரீன் கோட்டிங் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லாமல் சீக்கிரம் உடஞ்சி போயிடும். சரிங்களா? எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு தடுக்கி வீழ்ந்தால் கூட உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த சன்ஸ்கிரீன் கோட்டிங்லாம் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் இது பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து நம்ம பளபளப்புக்காக ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக என்ன பண்ண மற்றவங்க நம்மளை லைக் பண்ணுறதுக்காக பார்க்க வேண்டிய விஷயம் அது. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி பற்றி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வேதியியல் பெயர் கால்சிபெரால். கால்சிபெரால் கால்சிபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வந்து என்ன இருக்குன்னா எலும்புல என்ன இருக்கு, என்ன சத்து, என்ன தாது உப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் தான் இருக்கு. சரிங்களா? அதை வச்சு கொஞ்சம் அளவுக்கு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி காணப்படுகிறது. அப்போ நெல்லிக்கனி சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் சி அதில் இருக்கு. அப்போ ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கான சத்து வந்து பார்த்தா நெல்லிக்கனியில் இருக்கான். சரிங்களா? விட்டமின் சி வந்து என்ன நோய் ஏற்படுது, குறைபாடு நோய் என்பது ஸ்கர்வி. சரிங்களா? ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள், சிட்ரஸ் பழங்களை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. ஸ்கர்வி என்பது என்னன்னா நம்ம பல் ஈரல்களில் ரத்தம் கசிதல். சரிங்களா? இதுதான் சொல்லுவாங்க ஸ்கர்வி. ஓகேங்களா? அப்போது சிட்ரஸ் பழங்களை நிறைய சாப்பிட்டாவே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிட்ரஸ் பழங்களை நிறைய சாப்பிடணும். சரிங்களா? புளிப்பு சுவை உள்ள உணவுகளை நீங்கள் நிறைய சாப்பிட்டே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் என்பது இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பாருங்க, தாது உப்புகள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பணிகள்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கால்சியம். இந்த கால்சியம் என்பது வலுவான எலும்பு, பல்லு, ரத்தம் உறைதல். சரிங்களா? நம்மளுடைய போன்லேயும் சரி நம்மளுடைய டீத்லேயும் சரி எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, இந்த கால்சியம் தான் இருக்குது. ரத்தம் உறைதல், இந்த ரத்தம் உறைதல் என்பது நான் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா இதுக்கான தேவையான விட்டமின் குறைபாடு, அதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. விட்டமின் கே. அப்போது விட்டமின் கேனுடைய குறைபாட்டால் என்ன பண்ணுவோம், ரத்தம் உறையாமை ஏற்படும். ஓகேங்களா? அது பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் இதில் ரத்தம் உறைதல் மட்டும் வராது. சரிங்களா? அந்த பாஸ்பரஸுடைய குறைபாடு என்ன உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோமலேசியா. ஆஸ்டியோமலேசியா ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு நோய். சரிங்களா? கால்சியம் குறைபாட்டால் ரிக்கட்ஸ் கூட ஏற்படும். ரிக்கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் டியினுடைய குறைபாட்டின் மூலமாக கூட ஏற்படுறது இந்த ரிக்கட்ஸ் தான். அதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து அயோடின், தைராய்டு ஹார்மோனுடைய உற்பத்தி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயோடின் கலந்த உப்புகளை தான் நம்ம வந்து அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடியது எவ்வளோ கிராம் இருந்தால் வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து ரெண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கிராம். அந்த ரேஞ்சில் வந்து அயோடின் நம்ம யூஸ் பண்ணாவே தைராய்டு உற்பத்தி என்பது நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த தைராய்டுடைய குறைபாடு என்பது நோய்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு என்பது குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம் என்பது குழந்தைகளுக்கு. சரிங்களா? அந்த நோயானது ஏற்படுகிறது. அது வந்து எளிய காய்டல்னு சொல்லுவாங்க. அது வந்து பெரியவர்களுக்கு ஏற்படும். எளிய
காய்டர். சரிங்களா, முன் கழுத்தை கடலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவனுடைய இது வந்து பார்த்தா கழுத்து கீழே பார்த்தோன்னா ஒரு வீங்கி போன மாதிரி இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா தைராய்டுடைய பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய அந்த நோய். சரிங்களா, அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதியில் தான் அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மண்ணில் என்ன இருக்குது, அயோடினுடைய குறைபாடு என்பது இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இமயமலை மலை பகுதியை சுற்றியுள்ள மக்களுக்கு இந்த எளிய காய்டர் என்ற நோயானது அதிகமாக இருக்கிறது. அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இரும்பு சத்து பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஹீமோகுளோபினுக்கான உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. சரிங்களா, ஹீமோகுளோபினுடைய உற்பத்தி. சரிங்களா, நம்ம ரத்தம் சிவப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த ஹீமோகுளோபின் என்ற நிறமி தான் காரணம். சரிங்களா, ரத்தம் சிவப்பாக இருக்கிறது இதுதான் காரணம். சரிங்களா, ஹீமோகுளோபின் என்ற நிறமி தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு சத்து குறைபாட்டால் என்ன நோய் ஏற்படும்னா ரத்தச்சோகையானது ஏற்படும். இது எங்கே யாருக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்படக்கூடியது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மாதவிடாய் சுழற்சியில் வந்து என்ன நடக்கும், அவங்களுக்கு வந்து பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஸ் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தச்சோகை என்பது பெண்களுக்கு நிறைய ஏற்படக்கூடியது. இது நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா இரும்பு சத்து உள்ள உணவுகளை நிறைய சாப்பிடலாம். சரிங்களா, பேரிச்சம்பழம், சரிங்களா, பீன்ஸு இதெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்டாவே ஓரளவுக்கு சரி பண்ணும். அதில் இரும்பு சத்து மாத்திரைகள் நிறைய இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாவே வந்து சரி பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்க, ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக உள்ளது எதுனா பார்த்தீங்கன்னா முருங்கை இலை. சரிங்களா, ஏன் இது வந்து ஆக்சிஜனேற்ற தடுப்பான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பல மில்லியன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செல்கள் இருக்குது. இந்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பழுதடையாமல் பார்த்துக்கும். செல்லுடைய சேதம் அடையாமல் பார்க்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆக்சிஜனேற்ற தடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி, சேதம் அடைஞ்சு போச்சு, புது செல்களை உருவாக்கணும். அந்த வேலை என்ன பண்ணும், செல் உருவாக்கம் சேதம் அடையாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய செல்களை கூட உருவாக்கும். அதனால் சொல்லுவாங்க ஆக்சிஜனேற்ற தடுப்பான்னு சொல்லுவாங்க. முருங்கை இலை என்பது இரும்பு சத்து நிறைந்த ஒரு உணவு. சரிங்களா, அது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி மாதிரி பிரச்சனைகள் எதுனா இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரிங்களா, அடுத்து முருங்கை இலையில் உள்ள சத்துக்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதில் பாருங்க, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் புரோட்டீன் கூட இதில் இருக்குது. சரிங்களா, இந்த விட்டமின் ஏ சரிங்களா குறைபாடு என்ன நோய் ஏற்படும், மாலைக்கண் நோய் ஏற்படும். சரிங்களா, அப்போ அந்த கீரையை சாப்பிட்டா அந்த மாலைக்கண் நோய் ஏற்படாமல் பார்க்கலாம். விட்டமின் சி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்கர்வி. சரிங்களா, அப்போது முருங்கைப்பூ, சரிங்களா, அடுத்து முருங்கைக்கீரை, இது எல்லாமே சாப்பிட்டா நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து உலகில் 80% முருங்கை இலை உற்பத்தி இந்தியா தான் பண்ணுறாங்க. சரிங்களா, ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பழங்காலத்தில் சரிங்களா ஒரு இப்போ இல்லை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுகளுடைய முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை மரன்றது கம்பல்சரி வச்சுப்பாங்க. சரிங்களா, ஆனால் இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. சரிங்களா, நம்ம கொஞ்சம் மாறி போயிட்டோம். அப்போ உலக அளவில் 80% முருங்கை இலை உற்பத்தி செய்வது இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து பல நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சு அமைச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து இந்தியாவில் பருமனாக உள்ள குழந்தைகள் 14.4 மில்லியன் குழந்தைகள் வந்து பருமனாக இருக்காங்க இந்தியாவில். சரிங்களா, குண்டாக இருக்காங்க குழந்தைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முதலிடம் வந்து பாருங்க, சீனாக்காரன் எல்லாத்துலையும் என்ன பண்ணுறது, பட்டு உற்பத்தியிலே அவன் தான் முதலிடம் இருக்கான். எல்லாத்துலையும் அவன் தான் முதலிடம் வருவான், நம்ம செகண்ட் இடம் வரும். கொஞ்சம் அப்படி மாதிரி நான் வச்சு லிங்க் வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ சீனாவுடைய மக்கள் தொகை என்ன பண்ணியிருக்கோம், ஓவர்டேக் பண்ணி மேலே போயிட்டோம். மக்கள் தொகையில் நம்ம முன்னாடி போயிட்டோம். மக்கள் தொகை சரி, ஏன்னா இந்தியாவுடைய பரப்பளவு என்பது கம்மி. அதனால் மக்கள் தொகை என்பது அதிகரிப்பு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பிரச்சனை. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த சீனாவில் வந்து பிரச்சனை கிடையாது, அவங்களோட நிலப்பரப்பு என்பது அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பாருங்க, திண்ம, திரவ மற்றும் வாயு நிலைகளை தவிர வேறு 2 நிலைகள் நான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் இது கேட்கலாம். பிளாஸ்மா பூமியில் காணப்படும் பருப்பொருளின் பொதுவான நிலை இது அல்ல. பருப்பொருளான இது திண்மம், திரவ, வாயு இது எதுவுமே கிடையாது. ஆனால் அண்டத்தில் கூடுதலாக யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நிலை. அப்போது அண்டத்தில் இருக்கிறது என்ன சொல்கிறாங்க, பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருலாம், போஸ் ஐன்ஸ்டீன் மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை. சரிங்களா, ஏற்கனவே வாயு நிலைன்றது ஒரு பருப்பொருள் தான். அதுலேயும் பாருங்க ஒரு குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படக்கூடியதான் இது இந்த போஸ் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க, வாயு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து போகுமா, அடுத்து நுண்ணுயிர் கொல்லிகளால் வைரஸின் தாக்கத்தை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நுண்ணுயிர் கொல்லிகளால் என்ன பண்ண முடியாது, வைரஸுடைய தாக்கத்தை
அழிக்க முடியாது. சரிங்களா? அடுத்து இந்த விஷயம் பாருங்க, நுண்ணுயிர் கொல்லிகளால் வைரஸ் தாக்கத்தை அழிக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. வைரஸினால் ஏற்படும் நோய்களை நமது உடல் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு அழிப்பதற்கு முன் அந்நோயினுடைய அறிகுறிகளை வைத்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இம்யூனோ சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலம். நோய் எதிர்ப்பு மண்டலம் என்றது என்னது? வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற எதுவாக இருந்தாலும் சரி உள்ள வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? நம்முடைய ரத்த சிவப்பணுக்கள் சொல்லுவாங்க. ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள். இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணும்? அதை எதிர்த்து செயல்பட்டு அதை அழிச்சு விட்டுரும். சரிங்களா? அப்போ இந்த வெள்ளை அணுக்கள் என்ன செயல்படும்? அதெல்லாம் எனக்கு நல்லா செயல்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அப்போ சிட்ரஸ் பழங்களை நீங்கள் நிறைய சாப்பிடணும். சரி, ஓகே. நம்ம கொரோனா ஊசி போட்டாங்க. அந்த கொரோனா ஊசியில் என்ன பண்ணாங்க? கொரோனாவுடைய வைரஸினுடைய பார்த்தீங்கன்னா டெட்டான வைரஸ், சரிங்களா, செத்து இறந்த கொரோனா வைரஸ் என்ன பண்ணாங்க? நமக்கு உள்ளே செலுத்தினாங்க. அது என்ன பண்ணிச்சு? உள்ளே போய் ஊசி போட்டாங்களா? கோவேக்சின்லாம் போட்டிருப்பாங்க. அதில் போட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே போய் அந்த இறந்த வைரஸ் ஆனது உள்ளே போகுது. உடனே இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் ஆனது செயல்பட்டு அதை அழிச்சு விடுது. சரிங்களா? அப்போ வந்து நம்ம ரத்த வெள்ளைகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ உண்மையிலேயே நம்ம கொரோனா வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது உள்ளே போகும்போது இதே மாதிரி வேலைகளை பார்த்து அதை அழிச்சு விட்டுரும். சரிங்களா? ஏதாவது தோணுவாங்க தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தடுப்பூசி, சரிங்களா? நம்ம குழந்தைகள் பிறந்த உடனே போடக்கூடிய முதல் தடுப்பூசி எது? பிசிஜி, காசநோய். காசநோய்க்கு போடக்கூடிய தடுப்பூசி எது? பிசிஜி. சரிங்களா? தடுப்பூசியை கண்டுபிடிச்சது யாரு? எட்வர்ட் ஜென்னர். சரிங்களா? பெரியம்மை என்ற நோயை வந்து பார்த்தா தடுக்கிறதுக்காக இந்த ஜென்னர் வந்து தடுப்பூசியை வந்து முதல்ல கண்டுபிடிச்சாரு. இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அதனுடைய அறிகுறிகளை மட்டும் தான் இது பண்ணும். சரிங்களா? அதனுடைய அறிகுறிகளை வைத்து மட்டும் தான் குணப்படுத்த முடியும். வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்களை நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு அழிப்பதற்கு முன் அந்நோயினுடைய அறிகுறிகளை வைத்து தான் நம்ம குணப்படுத்த முடியும். சரிங்களா? சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி வந்து அறிகுறிகளை வச்சு தான் நம்ம வந்து பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது புத்தகத்தில் உள்ள முதல் பருவத்தில் உள்ள உங்களுக்கு தெரியுமா இந்த வினாக்கள் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்கறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து இது கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைக்கலாம் சயின்ஸில் வந்து கம்மியான கொஸ்டின் தான் கேட்பாங்க, அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தா நல்ல ரேங்க் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சயின்ஸ் வினாக்களை கொஞ்சம் நல்லா பாருங்கள். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த டேர்மில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரி, ஓகே சார்.